சாதிய பிரச்சனையை முதலாவது விடுங்க. அதை விட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் சொல்ற ஆட்களே உங்களை வந்து எதிர்க்கிறாங்களே. எங்களோட நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களே எதிர்க்கிறாங்க. நீங்க அப்படி கலைக்கிறது தவறுன்னு சொல்லி இதைத்தான் நான் உங்களுக்கு முதலில். ஹலோ ஹலோ ஓ சித்தார்த், அருண் சித்தார்த் சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா, நீங்க அன்றைக்கு நான் சொன்னா என்னோட சண்டை அப்படி இப்படி எல்லாரும் தானே பேசுறாங்க. அன்றைக்கு கனடால இருந்து அவர் எடுத்து பேசுறான். அன்றைக்கு எங்க இருந்து லண்டனோ இங்க இருந்து அவர் வயசு போன ஆள் எடுத்து பேசு. இந்த சாதி பிரச்சனையை முதலாவது விட்டீங்கன்னு சொன்னா இந்த நாட்டுல நீங்க நல்ல ஒரு மனுஷனாக மதிக்கப்படுவீங்க. விளங்கிச்சா? வேற அதுதான் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல எடுத்தேன். நாங்க சொன்னா நீங்க கோவப்படுறீங்க. நாங்க நல்லதுக்கு தான் நாங்க சொல்ல வரோம். அந்த பிரச்சனையை விட்டுட்டு நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யறோம்னு சொன்னா நான் உங்களோட அரசியலை வந்து சரியான முறையில நீங்க கொண்டு போனீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நல்லதுதான். நாங்க இல்லையான்னு சொல்லல. ஆனா அந்த சாதிய பிரச்சனையை முதலாவது விடுங்க. அதை விட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் சொல்ற ஆட்களே உங்களை வந்து எதிர்க்கிறாங்களே. எங்களோட நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களே எதிர்க்கிறாங்க. நீங்க அப்படி கலைக்கிறது தவறுன்னு சொல்லி இதைத்தான் நான் உங்களுக்கு முதலில் சொன்னேன். அன்றைக்கு சொல்லதான் நீங்க அப்படி இப்படி எடுத்து எங்க ஊர்லாம் போய் படிச்சவன் அப்படி இப்படி எல்லாம் காய்ச்சிங்க. அந்த அர்ஜுனா விஷயம் காய்க்கிற மாதிரி காய்ச்சிங்க. அதுக்கு தான் நான் அன்றைக்கு கோவப்பட்டது. இப்ப எவ்வளவு பேர் உங்களுக்கு இந்த பிரச்சனை எடுத்து சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப இது வந்து உங்களுக்கு கூடாமலுக்கு இருக்கலாம். நீங்களாவது நல்ல சரி, இது சரியா புள்ளையான்றதை ஏற்றுக்கொள்றது உங்களை பொறுத்து. சரி, முடிஞ்சுதா? சரி, அதுக்கு அவ்வளவுதான். வேற உங்கள்ட்ட இருந்தா நீங்க சொல்லுங்க. இதுக்கு சொன்னதுக்கு இல்ல நான் இப்படித்தான் கதைப்பேன் இதான்னு சொன்னா நீங்கள் உங்களோட இதை சொல்லுங்க. உங்களோட கருத்து சுதந்திரத்தையும் கேட்கத்தானே வேணும். உங்களோட கருத்து சுதந்திரம் இருக்குது. உங்களுக்கு நீங்க ஒரு அரசியல்வாதின்றீங்க. அப்ப நீங்க கதைக்கலாம் தானே. நாங்க கதைக்கிறப்ப நீங்க கதைக்கலாம் இல்ல கூடுதலா. உங்களுக்கு தெரியுமா அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரியன்ற ஒரு கதை இருக்குது சின்னன்ல? ஐயோ தலைவரே, எங்களுக்கு அந்த கதையெல்லாம் வேண்டாமப்பா. நாங்கள் இப்பத்த பிரச்சனை இப்ப நடக்க போற பிரச்சனையை தான் நாங்கள் இப்ப கேட்கிறோம். இனிமேல் எப்படி நீங்க நடவுங்கன்றதை பற்றி தான் நான் சொல்ல வர்றேனே தவிர எனக்கு அந்த கதையை ஒன்றுமே வேண்டாம். நான் படிக்கல. நான் சொன்னேன் நேர சொன்னேன்னா நான் படிக்கல. நான் அவ்வளவு படிக்கல. எனக்கு அந்த கதை படிக்கிற அளவுக்கு நான் ஸ்கூலுக்கே போயில, பால வகுப்பு கூட போயில. அப்ப எப்படி உங்களுக்கு எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு, எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு அறிவு வந்தது? ஸ்கூலுக்கு போனவன் தானே எல்லாருக்கும் அறிவு இருக்க மாட்டேன் இல்லையല്ലോ. நீங்க தானே சொல்றீங்க காமராஜர் இது எல்லாம் படிக்காததான் இப்படி பெரிய பட்டம் பெற்ற வேண்டும் நீங்க சொல்றீங்களானே. அப்ப அவங்க எப்படி பட்டம் பெற்றவங்க? நான் உங்களுக்கு ஸ்கூலை பற்றி கதைக்க இல்லையே. நான் உங்கள்கிட்ட கேட்டது முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்ற ஒரு கதை இருக்கு, தெரியுமாண்டுதான். எனக்கு கதை ஒண்ணும் தெரியாது தலைவரே. எனக்கு கதை ஒண்ணும் தெரியாது. எனக்கு கதை தெரியாது. அப்ப நான் சொல்றேன். நீங்க கேட்டதுக்கு பதில் அந்த கதையில இருக்கு. அதான் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று சின்ன வயசுல ஒரு கதை ஒன்று சொல்றது. அதாவது ஒரு அரசன் தேர்ல வரக்குள்ள முல்லை கொடி என்று மல்லிகை முல்லை அந்த கொடி ஒன்று ரோட்டுல அப்படியே விரவி படர்ந்து போய் இருந்துச்சான். அப்ப அந்த அரசன் என்ன செஞ்சானாம், இறங்கி தண்ட தேர்ல அந்த முல்லை கொடியை தூக்கி படர விட்டுட்டு நடந்து போனானாம். அப்ப இந்த கதையை டீச்சர் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சுட்டு கேட்டாவாம், இந்த கதையில இருந்து நீங்க அறிஞ்சு கொள்றது என்னண்டு. அப்ப ஒரு மாணவன் எழுப்பி சொன்னானாம், முல்லை வந்து ஒரு கொடி வகை தாவரம், அது பட்டி படர ஏதாவது ஒரு இன்னொன்று தேவை, ஒரு பொருள் உண்டு என்றது எனக்கு புரியுதுன்னு சொன்னானாம். இன்னொரு மாணவன் சொன்னானாம், தாவரம் பட்டி படர்றதுக்கு ஒரு பொருள் ஒன்று தேவை என்ற ஒரு தடி ஒன்றை இந்த அரசன் நாட்டிட்டு போயிருக்கலாம். அநியாயம், இப்படிப்பட்ட பைத்தியக்கார அரசனும் ஒரு தேரை விட்டுட்டு ரங்கி போற பைத்தியக்கார அரசன் கூட அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறான்னு சொன்னானா. இன்னொரு மாணவன் எழும்பி சொன்னானாம், இப்படி ஒரு இரக்க குணமுள்ள மனித அரசன் கூட அந்த காலத்துல இருந்திருக்கிறானே என்று வாழ்த்தினானா. அப்ப இந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னண்டா, இந்த கதையில ஒரு விஷயத்த மக்கள் பல மாதிரி பார்ப்பாங்க. ஒரே விஷயம்தான், ஆனா 3 மாணவர்கள் 3 விதமாக பார்த்திருக்கின்றார்கள். ஆகவே சாதியம் குறித்தும் நீங்க பார்க்கறது ஒரு கோணமா இருக்கும், நான் பார்க்கறது ஒரு கோணமா இருக்கும், இன்னொரு மனிதன் பார்க்கறது ஒரு கோணமா இருக்கும். அவர் தன்னுடைய கோணத்துக்கு ஏற்ப கருத்துக்களை வழியில சொல்லுவாங்க. அது சரி பிள்ளை என்று சமூகம் தான் சொல்லணுமே தவிர நீங்கள் எனக்கு எடுத்து சொல்லக்கூடாது நான் என்ன கதைக்கலாம் என்ன கதைக்க கூடாது. அது மிக
தவறான ஒரு உங்களோட புரிதல். நாங்களும் சமூகத்துக்கு இருக்கிறாங்கல்லானே நாங்கள் சொல்றோம். அப்ப நாங்க இந்த வானத்துல இருந்து குதிச்சு நாங்களே இல்லையே, நாங்களும் அந்த சமூகத்துக்கு இருக்கிற மனிதர்கள் தானே. அந்த அந்த சமூகம் இனி வேற யாரு நீங்க சொல்றீங்க? நாட்டுல இருக்கிற மட்டும்தான் அந்த சமூகத்துக்கு இருக்கிறியா? நாட்டை விட்டு வெளியில வந்தவன் ஒருத்தன் வந்து சமூகத்துக்கு இல்லையன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே. நான் திருப்பி சொல்ற ஒரு விஷயம் இருக்குது. I am responsible for what I say. I am not responsible for what you understand. என்றா நான் என்ன சொல்கின்றேனோ அதுக்குத்தான் நான் பொறுப்பாளியே தவிர அதை நீங்க எவ்வாறு புரிந்து கொள்கின்றீர்கள் என்றதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. விளங்குதா? அப்ப நீங்க சமூகமா இருந்தாலும் இத கேளுங்களேன், நீங்க சமூகமா இருந்தாலும் நீங்கள் இன்னொருவருக்கு அறிவுரை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அந்த அந்த இது வருது. இப்ப எவ்ரிபடி நோஸ், ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் மற்றவன் எவ்வாறு செயல்பட வேணும் என்று. ஆனால் தான் எவ்வாறு செயல்பட வேணும் என்றது தெரியாம இருக்குது. நீங்க தமிழா முதல்? இல்ல, நான் வந்து தமிழ் இல்ல, நான் வந்து ஹிந்தி. அப்ப நீங்க தமிழ்ல பேசுறேன், அப்ப நீங்க தமிழாண்டு கேட்டா அப்ப நான் நீ என்ன மொழியை சொல்றது? ஹிந்தியை தான் நான் சொல்லணும். அரபு நாட்டுல நிக்கிறேன். சரி, நீங்க தமிழ்ல பேசுறீங்க, அதால நீங்க தமிழ்ன்னு சொல்றீங்க. உங்களுக்கு 18 மேற்கணக்கு நூல்கள் 18 கீழ்கணக்கு நூல்கள் தெரியுமா? அதைத்தானே நான் சொன்னேன். ஸ்கூலே போகாத என்னட்ட வந்து நீங்க கேட்டா திருப்பி அப்ப உங்களுக்கு விளங்கலையே நான் சொல்றது. ஸ்கூல் பையனா மலைக்கு கூட ஒதுங்கல. சரி, சரி. இப்ப நான் சொல்றது கேளுங்களேன். 18 மேற்கணக்கு நூல்கள் என்று தமிழ்ல சொல்றது 8 தொகை 10 பாட்டு என்று சொல்றது. அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், கலித்தொகை, ஐங்குறுநூறு, பதிட்டு 10, நற்றின, குறுந்தொகை, இது 8 தொகை. சரியா? 10 பாட்டுல திருமுருகாற்றுப்படை, பெருநாட்டுப்படை, திருப்பானாட்டுப்படை, பெரும்பானாட்டுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரக்காஞ்சி, நெடுநெல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு ஹடாம் என்று சொல்றது. இதே மாதிரி 18 கீழ்கணக்கு நூல்கள் என்று இருக்கு. நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமலை 150, திருக்குறள், திரிகடுக, மாசாரக்கோவை, பழமொழி, திருப்பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, கைநிலை என்று சொல்றது. அப்ப இந்த 18 மேற்கணக்கு நூல்கள் 18 கீழ்கணக்கு நூல்கள் தமிழ்ல மிக முக்கியமானது. இப்ப இது உங்களுக்கு தமிழரா இருந்து தெரிய வேணும் என்று அவசியம் இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து அது நான் நீங்க வகுப்படுக்கான்னு நான் உங்கள்ட்ட வரையில. அப்ப இவ்வளவு செய்யறீங்க, இவ்வளத்த அறிவோட இருக்கிறீங்க, இவ்வளத்த வந்து சொல்லி ஒரு ஆளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிற நீங்கள் ஏன் இப்படி கதை பேச்ச வச்சிருக்கிறீங்கன்னு தான் கேட்கிறேன் நான். இவ்வளவு அறிவு வச்சுக்கிறீங்க, இவ்வளவு ஒருத்தனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதியோட இருக்கிற நீங்கள், டேலண்டோட இருக்கிற நீங்கள் அடுத்தவன் வந்து எடுத்து உங்களோட இந்த பிரச்சனையை பற்றி ஒவ்வொருத்தனும் கலைக்கிற அளவுக்கு நீங்க நடக்கிறீங்களே, அதைத்தான் நான் யோசிக்கிறேன். இப்ப அதான் நீங்க யோசிக்கிறது நல்லது. உங்களை யோசிக்க வைக்கிறதுக்கு தான் நான் கதைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, குறுந்தொகையில ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அரிதும், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் கேள்வியே படையல. நீங்க கடைசியா படிச்ச புத்தகம் என்ன? நான் ஐயோ ஸ்கூல் அதாவது திருப்பி சொல்றேன். உங்களோட பேர் என்ன சகோதரன்? என் பேர் வந்து காந்தரூபன். நான் கேட்டது பள்ளிக்கூட புத்தகத்தை இல்ல, நீங்கள் கடைசியா படிச்ச புத்தகம், நூல் ஒன்று. கதை புத்தகமா இருக்கலாம். பொன்னியின் செல்வன் என்ற ஒரு கதை புத்தகம் வந்தது, சிவகாமியின் சபதம் என்று வந்தது, கல்கீட, அந்த மாதிரி நிறைய கதை புத்தகங்கள் இருக்கு. நீங்க என்ன புத்தகம் படிச்ச நீங்க கடைசியா? நான் அதைத்தான் நான் சொல்றேன். பள்ளிக்கூட காந்தரூபன், நான் பள்ளிக்கூட புத்தகத்தை சொல்லல காந்தரூபன். கலை, இலக்கியம், வரலாறு, பொருளாதாரம், சமூகவியல், அப்படி நிறைய துறைகள்ல நிறைய புத்தகங்கள் கடையல்ல விக்குது, புத்தக கடையில. அதுல ஏதாவது அதை படிக்கிறதுக்கு எனக்கு எழுத்து தெரிஞ்சா தானே நான் அதை இன்ட்ரெஸ்டா நான் பண்ணி படிக்கிறதுக்கு. அதானே சொல்றேன். எனக்கு எழுத்து தெரியாத நான் வந்து எப்படி படிப்பேன்? அப்ப உங்களுக்கு எழுத வாசிக்க தெரியாதா உண்மையிலேயே? தெரியாது. நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இலங்கையா? நான் இலங்கையை சேர்ந்த. நான் இலங்கை வந்து நான் இந்த பிறந்த இடம் வந்து பெட்டிக்கலோ. சரி, பெட்டிக்கலோவில் 1945ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த நாட்டில இலவச கல்வி வழங்கி இருக்கணும். காசு இல்லாமல் போய் படிக்கலாம், A level மட்டும். அப்ப நீங்கள் ஏன் பள்ளிக்கூடம் போக இல்லை?
நான் நான் இந்த கஷ்ட காரணமாக நான் இந்த என்ன வந்து படிக்கிறதுக்கு இந்த வீட்டுக்காரர் விடையில. அதனால நான் வந்து சின்னல இருந்து நான் வந்து விவசாயம் செய்து கூலி வேலையை செய்து நான் வந்து உங்க வேலை செய்து போட்டு தான் இன்றைக்கு அரபு நாட்டில் வந்து இப்போ வேலை செய்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நான் 80ஆம் ஆண்டு பிறந்தேன். இன்றைக்கு பிறந்த பிள்ளைகள் கூட உங்க படிக்காமலுக்கு இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வர போறீங்க? இப்போ இன்றைக்கு கூட இப்போ நான் பிறந்தது 80, இப்போ பிறந்த ஒரு 90க்கு 2000 ஆண்டுக்கு பிறந்த பிள்ளைகள் கூட இன்றைக்கு உங்க கல்வி அறிவு இல்லாமலுக்கு இன்றைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இன்றைக்கும் இருக்குது. அந்த மக்கள் இன்றைக்கு எவ்வளவு இடத்துல இருக்குது. ஒரு கொப்பி பண்றதுக்கு காசு இல்லை. இல்ல கொப்பி புத்தகம் எல்லாம் இப்ப இலங்கை அரசாங்கம் இலவச கல்வியா கொடுக்குது, புத்தகங்கள் எல்லாம் கொடுக்குது, இலவசமா படிப்பிக்குது. ஆக யூனிஃபார்மும் கொடுக்குது, சப்பாத்து கூட கொடுக்குது. பல பாடசாலைகள்ல சாப்பாடு கூட குடிக்கணும். அப்ப அப்படி ஒரு நிலை இருக்குல்ல, பள்ளிக்கு அனுப்ப இயலாத பெற்றோர் என்றா அது மிகவும் அந்த பெற்றோர் ஒரு குறைபாடு ஒழிய இந்த அரசாங்கங்களோட குறைபாடு இல்லை. ஆனா நல்ல கல்வி எல்லா பாடசாலைகள்லையும் வந்து சொல்ல முடியாது. பாடசாலை ஏற்றதாழ்வு இருக்கு. ஆனா அடிப்படை எழுத வாசிக்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒரு மனிதன் அடிப்படை விஷயம் தானே. அதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல நாங்க போகல எங்களை அனுப்பலன்னா அது ஆட்டப்புல. அதைத்தானே நான் சொல்றேன். அந்த நேரம் எங்களுக்கு வந்து எங்கட சூழ்நிலையில எங்கட நாட்டுல நடந்த பிரச்சனைகள் காரணமாக எங்களுக்கு வந்து எங்கட ராயுதப்பன் வந்து அவளத்துக்கு எங்களை வந்து அவன் படிப்பிக்கணுமென்று முயற்சிக்கலையோ இல்லாட்டி நாங்கள் படிக்கணுமென்று சொல்லி நாங்கள் முயற்சி எடுக்கலையோன்றது கூட எனக்கு இப்ப தெரியாது. சரி, நீங்கள் அதுக்கு பிறகு ரைட், அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியுது தானே எனக்கு எழுத வாசிக்க தெரியாது. அப்ப அது புரிஞ்சு கொண்ட டைம்ல நீங்களா சுயமா முயற்சித்திருக்கலாம் தானே. சுயமாக படித்த மேதைகள் இந்த உலகத்துல எண்ணிலடங்காதவர்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு தோமஸ் அல்வா எடிசன் என்று சொல்லப்படுகின்ற இந்த டிவியை இந்த சினிமாவை கண்டுபிடிச்ச இந்த மின்குமிழ் லைட்டை கண்டுபிடிச்ச கிட்டத்தட்ட 1091 கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரான தோமஸ் அல்வா எடிசன் ஒரு 6 மாதம் தான் பள்ளிக்கூடம் போயிருப்பார். அவருக்கு டிஸ்லெக்சியா நோய் இருக்குன்னு அவருடைய பள்ளிக்கூடத்துல டீச்சர் கூப்பிட்டு அம்மாவுக்கு சொன்னாவாம், உங்களோட பிள்ளைக்கு எவ்வளவு படிப்பிச்சாலும் ஏறுது இல்ல, தயவு செய்து இவரை கூட்டி கொண்டு போங்க. அப்ப தாய் கோவத்துல பிள்ளைய கொண்டு வந்து வீட்டை வச்சு படிப்பிச்சவர். அப்படி படிச்சு வந்தவர் தான் இன்றைக்கு உலகத்துல நானும் நீங்களும் பாவிக்கிற பல்வேறு விதமான பொருட்களை கண்டுபிடிச்சவர். அப்ப அவர்கிட்ட ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ வந்து பிபிசில கேட்பாங்க, நீங்க பள்ளிக்கூடமே போகல ஆனா எவ்வாறு இவ்வளவு பொருட்களை கண்டுபிடிச்சீங்கன்னு. அப்ப அவர் சொல்லுவார், நல்ல காலம் நான் பள்ளிக்கூடம் போகல, போயிருந்தா என்னால கண்டுபிடிச்சிருக்கலாம். புலங்குதா? அப்ப நீங்களே அந்த முயற்சி எடுக்கல, நீங்களா படிக்கிறதுக்கு சொந்தமாக. நான் அப்படி ஒரு முயற்சி எடுக்கலாதான். நான் எப்படி முயற்சி எடுத்தேன்னு சொன்னா, நான் அந்த அடுத்த கட்டமாக வந்து இந்த குடும்பத்தை கொண்டு போகணும் படிவான்றத முயற்சி எடுத்தான் இந்த நாட்டுக்கு வந்தேன். சரி, அது நல்ல முயற்சி காந்தரூபன். நான் உங்களோட அண்டை கோபமா பேசினதுக்கு மன்னிப்பு கோர்றேன். உங்களுடைய நிலை எனக்கு புரியுது. நீங்க உழைச்சு உங்களுக்கு பிள்ளை இருக்கா? கல்யாணம் கட்டிட்டீங்களா? ஓ, எனக்கு பிள்ளைகள் இருக்கு, 2 பேர் இருக்கு. எத்தனை வயசு? பள்ளிக்கூடம் போயினமா? ஓ, அவையெல்லாம் நான் படிவா படிப்பிக்கிறேன். நான் விட்ட பிள்ளைகளுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லி நான் அவையில படிவா படிப்பிக்கிறேன். சரி, நல்லது காந்தரூபன். அவைக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்ச நல்ல கல்வியை கொடுங்கோ. பள்ளிக்கூட படிப்பு மட்டும்தான் படிப்பு இல்லை, ஆனால் அதுவும் அடிப்படைக்கு கொஞ்சம் முக்கியமானது. நல்ல கல்வியை கொடுங்கோ. கல்விதான் எங்களுக்கு விடுதலையை தரும், கல்விதான் அறிவை தரும். அறிவுன்றது பாடசாலை அறிவு அல்ல, விஸ்டம் என்று சொல்ற ஞானத்தை தரும். மற்றது ஏதாவது பேசுங்க தொடர்ச்சியா. நான் இப்ப வெளியே போறேன். என்னுடைய பேச்சுகள் உங்களை புண்படுத்தி இருந்தால் நான் உங்களை புண்படுத்தாமல் பேசுறதுக்கு முயற்சி செய்யறேன் இனிமேல். சரியா? சரி, ஓகே, சரி, பாய் பாய்.